ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பயும் படம் டெய்லரி வீடியோ இதெல்லாம் இல்லை. இந்த வாட்டி வந்து நம்ம வித்தியாசமாக ஒரு வீடியோ போட போகிறோம் கைஸ். என்னது வித்தியாசமான என்னது அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எனக்கு வந்து பர்சனலாக அந்த உரிமைனா பிடிக்கும். ஸோ அந்த உரிமை அடிக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு உரிமை லவர்னே வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். ஸோ நம்ம வந்துட்டு ஏற்கனவே யூடியூப்லாம் பார்த்துருந்தோம், உரிமை மேக்கிங் இருந்துச்சு. ஆனால் அந்த பம்பை மேக்கிங்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு நான் பர்சனலாக வந்துட்டு எனக்கு பம்பை ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பம்பை வந்து பார்த்துருக்கோம். பம்பெல்லாம் வந்து ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் அந்த பிளாஸ்டிக் பை போட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பம்பை மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற ஒரு பம்பை தான் சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ தேவையான பொருளாக சில பொருள் இருக்குது. ஸோ நம்ம முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டின்னு. அதாவது இது வந்து நம்ம 2 வெள்ளி கடையில் வாங்கியிருந்தோம். உண்டி, இது வந்து உண்டி உண்மையாக தாபம் சொல்லுவாங்க, உண்டியல். ஸோ இது வந்து நம்ம 2 வெள்ளி கடையில் தான் வாங்கியிருந்தோம். அந்த மேலே உள்ளது வந்துட்டு நம்மளே சொந்தமாக கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம இருந்துச்சு. ஸோ நம்ம இது வந்துட்டு நம்மளே சொந்தமாக பம்பை கட்டை டிசைன் மாதிரி செஞ்சு, ஸோ மிச்சம் வந்து இங்கே இடம் பத்தலை. ஸோ அதனால் நம்ம வந்து கிளத்திங் டேப் போட்டுட்டோம். ஸோ இது வந்துட்டு உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். கலரும் அதுதான். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு இங்கே இது வந்து ஆக்சுவலாக 2 டின்னு, ஒரு டின்னு இல்லை காய்ஸ், 2 டின்னு, இங்கே ஒன்று. ஸோ நம்ம வந்துட்டு மேலேயும் ஓட்டை போடணும், கீழேயும் ஓட்டை போடணும். அதாவது இது வந்து ஒரு டின்னு, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. அதேமாரி இது ஒரு டின்னு, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. ஸோ மொத்தமாக 2 டின்னு இருக்குது. ஸோ நம்ம 2 டின்னை வந்துட்டு ஒன்றா போட்டு கம்பைன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை கம்பைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளத்திங் டேப் காசு. இதுவும் நம்ம 2 வெள்ளி கடையில் தான் வாங்கியிருந்தோம். கிளத்திங் டேப் சொல்லுவாங்க. அதாவது இது கொஞ்சம் நல்லா ஒரு டைட்டாகவே இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பிக்க மாதிரி வர மாட்டேது. ஸோ நல்லா ஒரு டைட்டாகவே இருக்கும். ஸோ இது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஒட்டும். ஸோ மொதல் விஷயமா நம்மளுக்கு வந்து டின்னு. ஸோ டின்னு வந்து நம்ம அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான பார்ட் எம்ப்ராய்டரிங் சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ராய்டரிங் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது நார்மலாக இந்த துணியை எதுவும் தைக்கிறதுனா பாய்ப்பாங்க. நம்ம வந்து இந்த வாட்டி பம்பைக்கு பாய்க்க போகிறோம். ஸோ இந்த டின்னோட இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 நினைக்கிறேன், 11 சம்திங் தான். ஸோ 11 சம்திங்காக அதுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இது வந்துட்டு 18 cm. ஸோ இதோட லிங்க்கு நான் வந்து ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இந்த எம்ப்ராய்டிங்க. ஸோ இதோட லிங்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம 4 வாங்கியிருந்தோம். ஒரு பம்பை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இதை இன்னொன்று செய்யணும். நம்ம ட்விட்டரில் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ செய்யறது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு பம்பை ஆல்ரெடி செஞ்சிட்டோம். ஸோ பார்த்தீங்களா, நல்லா இருக்கா பாருங்கள். அந்த கட்டை அளவு அதே மாதிரி இருக்கும். ஆனால் சவுண்டு வந்துட்டு ஒரே மாதிரி வருமா எனக்கு தெரியல. ஸோ நார்மலான ஒரு சவுண்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலான ஒரு சவுண்டு தான் இருக்குமே தவிர ரொம்ப உண்மையான பம்பை மாதிரி கிளாசிக்கான இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பேசியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சவுண்டு கொடுக்காட்டினாலும் நார்மலாக ஒரு பம்படாக்கா எப்படி சவுண்டு கொடுக்கும், ஸோ அந்த மாதிரி கொடுக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பட்டு துணிலாம் போட்டு நம்ம அழகாக போட்டுட்டோம். ஸோ இது நம்ம அப்படியே ஓரமாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பம்பை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இது எம்ப்ராய்டிங்கு. அதுக்கப்புறம் பாய்க்காத ஒரு துணி, நம்ம வந்துட்டு பாய்க்காத வேட்டி ஏற்கனவே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பாய்க்க போகிறோம். நடுவில் தோல் மாரி. ஸோ இது எப்படி தோல் போட்டால் அந்த மாதிரி இருந்துச்சு, இந்தமாதிரி துணி போட்டால் எப்படி அந்த மாதிரி சத்தம் வரும்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கும் நம்ம மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஸோ பாய்க்காத வேட்டி. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கார்ட்போர்ட் கோத்தா. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டின்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, டின்னை விட கொஞ்சம் பெருசாக நம்ம வெட்டியிருக்கோம். ஸோ அதோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம்.
ஸோ நம்ம இதுவும் பாய்க்கணும். இதை போட்டு இதை மேலே அப்படி ஒட்டிட்டு டின்னு மேலே அதுக்கப்புறமா நம்ம வந்து துணியை போட்டு எம்ப்ராய்டிங்கில் போட்டு இது பண்ண வேண்டியதான் கம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் க்ளூ. ஸோ சூப்பர் க்ளூ எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டைட்டாக ஒட்டுறதுக்கு. ஸோ இந்த சூப்பர் க்ளூ வந்துட்டு எதுக்கெலாம் ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ளூராக இருக்கே பாருங்கள். ரப்பர், மெட்டல், மாடல் டாய்ஸ், கார்ட், லெதர், லேமினேட்ஸ், ஜுவல்லரி, பிளாஸ்டிக், செரமிக்ஸ், ஷூ, அப்புறம் என்ன இது படிக்க தெரில கைஸ், ரொம்ப ப்ளூராக வருது. ஸோ சூப்பர் க்ளூ நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள். ஸோ ஃபைனல் இன்னும் ஸோ அடுத்தது வந்து சீசர்ஸ், ஹேண்ட் க்ளவ்ஸ் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூப்பர் க்ளூ கையில் படாமல் இருக்க நம்ம வந்து ஹேண்ட் க்ளவ்ஸ் போடணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கயிறு. ஸோ பம்பையை வந்து நம்ம கட்டுறதுக்கு கயிறு. உங்கள்கிட்ட குச்சி இருந்தால் அது உங்கள் இஷ்டம் இல்லை என்ன குச்சின்ட்டு. நம்ம வந்துட்டு ஏற்கனவே பெலூன் குச்சி கிடச்சிச்சு. ஸோ அதுதான் நம்ம பாய்க்கிறோம். ஆனால் இது உண்மையான பம்பை குச்சி இல்லை, நார்மலா, ஆனால் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். இந்த குச்சி நான் ஏற்கனவே பாய்ச்சிருக்கேன் காய்ஸ், ஆனால் உடையும் அந்த குச்சி. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாய்க்கலாம். ஸோ குச்சி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு என்ன இது பார்த்திங்கன்னா இருக்கு. ஸோ அதாவது நம்ம இந்த ஜாமான்லாம் ஊற்றி வச்சுருவோம். ஸோ நம்ம காட்டு ஊற்றிருக்கோம். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல கைஸ், ஏன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது ஜாமான்லாம். ஸோ இந்த ஒரு டின்னோட நீட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 14 cm இந்த நீட்டில். ஸோ இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 cm. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு 18 cm எம்ப்ராய்டிங் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த கார்ட் போட்டு ஒட்ட ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ஒட்டிடலாமா? ஒட்டிட்டு திருப்பி நம்ம இது பண்ணுவோம். இல்லை நம்ம இப்போயே ஒட்டிடுமே, ஏன் திருப்பி வந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம சூப்பர் க்ளூ எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட் க்ளவ்ஸை போட்டுப்போம். ஐயா தப்பாக போட்டு ஐயோ சாலாடா. ஸோ போட்டேன். இன்னொரு கைக்கும் போடணும்ல. ஸோ நம்ம இதையும் போட்டுப்போம். ஸோ போட்டாச்சு, தரமாக ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வேலை வந்துட்டு இந்த சூப்பர் க்ளூ வந்து கரெக்டாக ஒட்டுறது தான். ஸோ நம்ம இப்போ ஒட்டலாம். ஸோ நம்மளும் ஒட்டிட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் நம்ம வெற்றிகரமாக ஒட்டி முடிச்சாச்சு, ஆனால் அந்த காயில். ஸோ நம்ம காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்துட்டு காயிற ஒரு சமயத்தில் நம்ம எம்ப்ராய்டிங்கை செட் பண்ணுவோம். ஸோ இதை மூடி அங்கே வச்சுடுவோம். க்ளவ்ஸை எடுத்துடுவோம். க்ளவ்ஸ் வேணாம். ஸோ க்ளவ் கழட்டியாச்சு, அதை அப்படியே ஓரமாக வச்சிட்டோம். ஸோ இதையும் நம்ம ஓரமாக வச்சுடுவோம். கேமராவில் கவர் பண்ண கஷ்டம் காய்ச்சி எனக்கு இந்த வேட்டி. ஸோ நானே இப்போ கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஸோ பாருங்கள், இது போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன நம்மளோட வேலைனாக்கா, ஸோ நம்மளோட எம்ப்ராய்டிங் அந்த எம்ப்ராய்டிங்கை வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணுவோம். நம்ம அப்படியே டைட்டாக இருக்குல்ல, நம்ம அப்படியே லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உள்ளுக்கு ஒன்று வெளியே ஒன்று இருக்கும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளதை வெளியே உள்ளது வந்துட்டு உள்ளுக்குள்ளது வந்துட்டு கீழே வச்சுருவோம். அதாவது இந்த வேட்டிக்கு கீழே இப்படி சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக கவர் ஆக முடியல.
ஸோ பாருங்கள் உங்களுக்கு இது கழட்டி. ஸோ நடுவில் கோசமாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம கீழே வச்சு இப்போ மூடிடுவோம். ஸோ மூடிட்டு நம்ம வந்துட்டு இதை மேலே வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டாண்டில் போட்டுருவோம். ஓகே, ஓகே வச்சாச்சா? இப்போ ஃபேக் அப்படி பூந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஃப்ளாட்டாக பூந்துருச்சு அழகா. ஸோ இப்போ நம்மளோட வேலை வந்து இப்படி லைட்டாக தூக்கிட்டு டைட் பண்ணுறது. ஸோ நல்லாவே டைட் ஆகுது. ஸோ டைட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இருந்தாலும் பாருங்கள், இன்னும் அந்த நடுவில் துணியோட டைட்னஸ் வரல. ஸோ நம்ம அதை காண்டி நம்ம அந்த துணியெல்லாம் இழுத்துறோம். ஸோ இழுத்தாச்சு, கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே இதை திருப்பிடுவோம். ஓகே, திருப்பி போட்டோமா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னாக்கா வெட்டி எடுக்கணும். அதாவது ஃபுல்லாக இதோட வெட்டி எடுக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேப், இவ்வளோ கேப் இந்த மாதிரி விட்டுட்டு இது பண்ணணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு திருப்பி ஃப்ரீ பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது திருப்பி டைட் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம கேப் விட்டு செஞ்சோன்னா டைட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஐயா ஸோ அப்படியே வெட்டி வாட்ட ஆரம்பிடுது கைஸ். ஏன்னா கேமரா இருக்குது. ஸோ வெட்டியாச்சு. ஸோ இந்த மிச்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சின்னதாக்கியாச்சு. ஆனால் துணி போட்டால் கிளியாதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளே இப்போ தான் அந்த இன்னொரு பம்பை செஞ்சோம். கிளியாது தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. ஸோ எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சி. நானே சொந்தமாக யோசித்தேன் இந்த மாதிரி செஞ்சால் வருமா அப்படின்னு. ஸோ யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு வாங்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன். ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பம்பை செய்யணும்ல, அதனால் நான் சரி யூடியூப்பில் டுட்டோரியல் போட்டுருவோம். அதான் யாரும் இந்த பம்பெல்லாம் போடலையே சொல்லிட்டு நம்மளும் டுட்டோரியல் போடுறோம். ஸோ நல்லா டைட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதுனால நம்ம வந்து டைட் பண்ண முடியும் இழுத்துட்டு. ஸோ நம்ம டைட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நல்லா டைட் ஆகிடுச்சி. ஸோ இதேமாதிரி நம்ம இன்னொரு எம்ப்ராய்டிங்லேயும் செய்யணும். ஸோ செஞ்சுருவோம். செஞ்சுட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா கேமராவில் கவர் ஆக மாட்டேது கைஸ். எனக்கு வீடியோ இப்போ நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி செஞ்சால் நான் ஈஸியாக செஞ்சுருவேன். ஸோ நம்ம இப்போ இதை ஒன்று செஞ்சுட்டு நான் வீடியோ திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம 2 ரிங்கையும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இந்த மிச்சம் வெட்டி அமைச்சிடுவோம்.
ஓகே. ஸோ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நான் சொன்னது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்குலாம் நீங்கள் ஷார்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இழுக்க. பாருங்கள், ரொம்ப லொங்காராக இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே டைப் பண்ணணும். நான் ரொம்ப ஷார்ட் பண்ணுவோம், இழுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதுவும் டைட் ஆகிடுச்சி, இதுவும் நல்லா டைட் ஆகிடுச்சி. ஸோ நம்ம இப்போ இதை தான் வந்து நம்மளோட பம்பில் வைக்க போகிறோம். ஸோ கம்மும் நான் ஓகே ஓரளவு காஞ்சிருச்சு. ஸோ நம்ம கேமராவில் கவர் ஆக மாட்டேது கைஸ். ஸோ கைஸ் இந்த மாதிரி தான், ரொம்ப கேமரா ரொம்ப ஸோ இது ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்படி மேலே வச்சுட்டு பெட்டர் நான் வந்து ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தேன். ஸோ நம்ம மேலே வச்சுட்டோமா கணக்காக அப்படி நடுவில் சென்டர் பார்த்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இழுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்பையோட டிசைன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம அது கட்டுனா தான் நல்லா தெரியும். ஸோ அதேமாதிரி தான் இதுவும், ஸோ சேம் தான். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா ஓட்டை போடணும். அதாவது கரெக்டாக அந்த ஷேப் பார்த்து நம்ம ஓட்டை போடணும். ஸோ நம்ம அதை போட்டுருவோம். கைஸ் நம்ம இப்போ ஓட்டை போட்டாச்சு. அது எப்படி பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு நம்ம சின்ன சின்னதாக மார்க்ஸ் போட்டுட்டு ஊதுபத்தி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம கொளுத்தி அந்த மாதிரி அப்படியே ஓட்டை போட வேண்டியதான். ஏன்னா துணியில் ஈஸியாக ஓட்டை போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை தான் வந்துட்டு நம்மளோட டின்னில் போட போகிறோம். ஸோ டின்னில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளோட சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நேராக வந்துட்டு அதை வைக்க வேண்டியதான். ஸோ கேமராவில் கவர் ஆகாதனால இதையும் நான் வெட்டி தான் ஆகணும், அதாவது ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதையும் நான் வந்துட்டு ஒட்டிட்டு காமிக்கிறேன். கைஸ் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2 கயிறு வேணும். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு பெல்ட்டு போடுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம 2 கயிறு வேணும். ஸோ நம்ம அதையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஒட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கைஸ் ஒரு வழியாக நான் பம்பையில் இது பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அழகாக நம்ம கோத்தாலேருந்து இந்த எம்ப்ராய்டிங் வச்சு நம்ம ஒட்டிட்டோம். ஸோ கணக்காக இருக்குது, ஆனால் கேமராவில் கவர் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஸோ அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ இதோட கயிறு போட்டு சவுண்ட் டெஸ்ட் பண்ணுறது தான் வேலையே. ஸோ நம்ம கயிறு போட ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸோ நீங்கள் எந்த கலரில் போட்டாலும் அது உங்கள் இஷ்டம். நான் வந்து மஞ்சள் கலர் எடுத்தேன், அதனால் மஞ்சளையே போடுறேன். இதுலேருந்து இதில் போட்டு ஸோ அளவு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட சீசர் எடுத்து ஒட்டிடுவோம். அதாவது இப்படி வச்சு இருக்கிறது நேராக இருக்க வேண்டியதான். ஸோ பாருங்கள், இப்போ நான் அப்படி இருக்கேன், நார்மலாக வச்சுருக்கேன், இருக்கல. நான் இது பண்ணால் பாருங்கள், நல்லா இழுத்துக்கிட்டு கீழே வரைக்கும் வரும். ஸோ கட்டியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவோம். நம்ம வெற்றிகரமாக கயிறை போட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அந்த ஷேப் வந்திருக்கா பம்பை மாதிரியே. ஸோ இதுதான் அதோட முக்கியமான பாட்டையும். ஸோ பாருங்கள், நல்லா அந்த ஷேப் வந்திருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் இறுக்கி தான் கட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பெல்ட்டு போடணும். நம்ம சும்மா சவுண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ சவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சேம் சவுண்டு வரலனாலும் ஓரளவு ஓகேயாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே கயிறு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம பெல்ட்டை போட்டுட்டு
நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு நடுவில் பட்டு துணி எதுவும் போடணுன்னாக்கா நீங்கள் பட்டு துணியை போட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பம்பை மாரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு புது வீடியோ, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், பாய்.